2.25 சென்ட் இடத்துல பில்டிங் நம்மளுக்கு 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே வீடு, அதுவும் இந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமான்னு ரொம்ப அதிசயப்படுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அழகான 2 பிஹெச்கே வீட்டை தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோங்க. இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. மொதல் விஷயம் வீட்டோட எக்ஸலண்ட்டான லொக்கேஷன் ஒர்க். ரெண்டாவது விஷயம் வீட்டோட அருமையான எலிவேஷன். மூணாவது விஷயம் வீட்டோட அழகான பெயிண்டிங் ஒர்க் தாங்க. எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து ரெடி பண்ணி வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில், அதுவும் பயங்கரமான டெவலப்பிங் ஏரியாவில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. அதுவும் வீட்டோட ப்ரைஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக வாங்குறவங்களுக்கு வெரி லோ ப்ரைஸில் தான் இந்த வீட்டை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP மட்டும் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 30 அடி ரோடு பேஸவோ 40 அடி நீளமாவோ 2.25 சென்ட் இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை செமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு எந்த டைரக்ஷன் அமைஞ்சிக்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய இடத்துல ப்ரௌன் கலரில் வந்து சூப்பர் ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டைப் டிசைன் வீட்டோட ஃப்ரண்டன்சியில் ஓப்பன் பால்கனியை கொடுத்து மொத்த வீட்டு உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன டிசைன்ஸோட எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக காம்பவுண்ட் வாலுக்கோ அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்கு ஃப்ரண்டன்ஸில் சின்னதாக கார்டன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக அழகான 2 மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. அளவு 10x18. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டேஜ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி எல் ஷேப்பில் போர்ட்டிகோ வால்ஸ் கிளம்பி பார்த்தீங்கன்னா க்ளோசி பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகிறக்கு முன்னாடி வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான, அதாவது வீட்டோட ஜெகமூலையில் போர்வெல் வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டை இதே மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக்கரியை நிறைய வீட்டை கட்டியிருக்காங்க. செட் பேக்கரியை நிறைய வீட்டை கட்டினால பக்கத்து வீட்டுக்கோ நம்ம வீட்டுக்கோ நிறைய ப்ரைவசி இருக்கிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. போர்வெல் ஷால்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வாலில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக பாலிஷ் பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு கிளம்பி கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபோயர் தாண்டி ஒன்று பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு அங்கே நமக்கு பேக்ரவுண்டில் ஸ்பெஷல் பட்டி பார்த்து கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக சைலிங்கில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட்லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16x16. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரலாக வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஃப்ரண்ட் ஸ்டைலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்றை கொடுத்து அதர் சைடில் வந்து சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஒன்றை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஜுத்தன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்டிப்லெட் ஸ்பாட்லைட்டில் கவர் பண்ணி ஃபால் சீலிங் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிவேட்டேஜ் ஸ்டே பண்ணி 3 சைடு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 சைடு வால் மட்டும் ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதுவும் நம்மளுக்கு கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட பூஜை ரூம் வந்து லிவிங் ஏரியாவுக்கு சென்டரில் கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒரே ஒரு கடப்பாக்கள் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி முறையில் கிச்சன் கம் டைனிங் ஹால் 1 சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைட் வாலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x8. கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அடுத்தது கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா பால் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக கவுண்டர் டாப் கீழே நம்மளுக்கு நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக 1 சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கடப்பாக்களுக்காக ஸ்டோரேஜ்க்காக வச்சு தந்திருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்கிற கன்னிமொழியில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸ் வந்து ரெடிவேர் உட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 11x10 ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 1 சைடு வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்றை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி
ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த வால் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து நம்ம ஸ்டோரேஜுக்காக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம். இந்த அட்டாச் கம்பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி ஃபெயில் ஸ்டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.5க்கு 7 வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி வாஷ் பேஷன் ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டு போயிடலாம். ஸ்டோரேஜ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே யூபிஎஸ் கனெக்ஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி ப்ளக் பாயிண்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் டேக்கஸ் கொடுத்து ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் சைடு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வால் வந்து நம்மளுக்கு அங்கே ஒரு பெருசாக யூபிஎஸ் ஃபிக்ஸ்டு டைப்பில் விண்டோ கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே நேச்சுரலாக வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக இது ஃபிட் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ரைட் சைட் கட் பண்ணோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம். லெஃப்ட் சைட் கட் பண்ணால் வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா பார்த்துலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குலாமே ஒரே டைப்பில் 2x4 ஐக்ளோசி விட்வெட்டேஸ் லே பண்ணியிருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா வந்து லைட் சாண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற விதமாக டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 4 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் ஒன்று வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் டோர்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூமோட மொத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 7.75க்கு 5. இதில் நம்மளுக்கு க்ளோசெட் வாஷ் பேஷன் ஷவர் பைப் என்னென்ன பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போகிறதுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தாராளமாக நம்ம இங்கே 2 மாஸ்டர் பெட்ரூம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேசிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு துணிக்காய போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு அவுட்டர் லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்தோம்னா 2 ட்ரிங்கிங் வாட்டருக்காக சின்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்ன ரோட்டில் வீரப்பாண்டி பிரிவில் ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.